ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப்யூ. நான் உங்கள் பரணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் செக்மெண்ட். ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் நம்ம சூஸ் பண்ணியிருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கோட அல்டிமேட் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் விருப்பப்படி தான், அதாவது திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் தாங்க. சிவகுமார் என்றவர் கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ அவர் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கோட ஏர்போர்ட் லான்ச் எக்ஸஸ் கிரெடிட் கார்டை பற்றி சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டதுக்கப்புறம் நம்ம இந்த கார்டை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கருத்துக்கள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்ககிட்ட ஒரு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி வேணுன்னா கூட நம்ம தனி வீடியோவை போட ட்ரை பண்ணலாம், பேஸ்ட் ஆன் உங்கள் கொஸ்டினை பொறுத்து. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த வீடியோட முடிவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக யாரெல்லாம் இப்போ கிரெடிட் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எக்ஸிஸ்டிங் கிரெடிட் கார்டு இருக்கிற ஃபீச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே வந்து நம்மளை பர்சனலாக கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிவிட்டு, ஈவன் சேனல் பேஜ் இருக்குது, அந்த பர்சனல் பேஜ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிங்க் பண்ணிங்கன்னா அங்கே கூட நம்ம சேட் பண்ணலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்ட்ஸ், எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்க்கலாம். இந்த சூப்பர் ஸ்டார் ஃபோட்டோ போட்டு தமிழ்நாடுக்கு காரணம், நீங்களும் லான்ச் அக்சஸ் போயிட்டு ஜாலியாக கால் மேலே கால் போட்டு என்ஜாய் பண்ணலாமா இல்லையா, இந்த கார்டை யூஸ் பண்ணுறவங்களை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும், புரிய வரும். ஓகே, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். கார்டோட டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ராவல் கார்டு. எஸ், ஏர்போர்ட் லான்ச் அக்சஸ்க்காக தான் இந்த கார்டு யூஸ் பண்ணுறோம், அதனால் ட்ராவல் கார்டுன்னு சொல்லலாம். அந்த ஷாப்பிங் கார்டு. ஓகே, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஓரளவுக்கு கொடுக்கறதால அதனால ஷாப்பிங் கார்டுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இது வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம வந்து வவுச்சராவோ ப்ளஸ் வேறு ஏதாவது புக்கிங்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் பார்த்தோன்னா எலிஜிபிலிட்டி. வயசு 21லேருந்து 65க்குள்ளே இருக்கணும். உங்கள் சேலரி 40லேருந்து 60,000க்குள்ளே இருந்தாவே உங்களுக்கு கார்டு எலிஜிபிள் தாங்க. ஸோ நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா 9 லட்சத்துக்கு மேலே ஐடிஆர் ஃபைல் பண்ணிங்கன்னா இந்த கார்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ சிபில் ஸ்கோர் 700 to 750 இந்த ரேஞ்சில் இருந்தால் உங்களுக்கு இந்த கார்டு கிடைச்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5,000 + ஜிஎஸ்டி, அண்ட் தென் ஆனுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5,000 + ஜிஎஸ்டி. ஸோ இது ஒரு லிட்டில் ப்ரீமியம் கார்டு தான் சொல்லலாம், ஏன்னா ஆனுவல் ஃபீஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த இடம் வெல்கம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி கொடுத்துறாங்க. அதாவது நீங்கள் ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணிட்டுமேனு வருத்தப்பட தேவையில்லை, அது வெல்கம் பெனிஃபிட்டாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க. ஓகே, நீங்கள் 5,000 பேமெண்ட் பண்ணிங்களா, இந்த இடம் 6,000 ரூபாயை திருப்பி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, இது நல்ல விஷயம் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க். ஸோ இவங்க மாஸ்டர் கார்டு கொடுக்குறாங்க டிஃபால்ட்டாகவே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூபிஐ சப்போர்ட் இருக்கான்னு கேட்டால் இல்லை, இது ரூபிஐ கார்டாக இருந்தால் மட்டும் தான் யூபிஐ சப்போர்ட் இருக்கும். அதனால் இது யூபிஐ சப்போர்ட்டும் கிடையாது. ஓகே, நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பேலாம் நீங்கள் வந்து பைண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது, ஸ்கேன் பண்ணிலாம் பேமெண்ட் பண்ண முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லான்ச் அக்சஸ். இவங்க வந்து 4 காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க ஒரு குவார்ட்டருக்கும். ஓகே, ஒன்லி டொமஸ்டிக், அதாவது இந்தியாக்குள்ள மட்டும்தான். இந்த லான்ச் அக்சஸை நீங்கள் அந்த கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதே நீங்கள் இன்டர்நேஷனல் லான்ச் அக்சஸை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ப்ரியாரிட்டி பாஸ் கொடுப்பாங்க. அந்த பாஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் லான்ச் அக்சஸை என்ஜாய் பண்ண முடியும். ஒரு மாதத்துக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் அக்சஸ் தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அது கூட நீங்கள் போன மாதம் 20,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ பிப்ரவரி மாதம் உங்களுக்கு லான்ச் அக்சஸ் பண்ண போகிறீங்கன்னா ஜனவரி மாதம் நீங்கள் 20,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா தான் பிப்ரவரி மாதம். ஸோ பிப்ரவரி மாதம் நீங்கள் 20,000 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா தான் மார்ச் மாதம். ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் ட்ராபேக்காக தாங்க இருக்குது. ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ 5 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க ஒரு தடவை 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும்போது. ஓகே, இது கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ அப்புறம் 3 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க ஒரு தடவை 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும்போது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ், சூப்பர் மார்க்கெட், இன்சூரன்ஸ், ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், தென் ஸ்கூல் ஃபீஸ் எதனா பேமெண்ட் பண்ணிங்கன்னா. ஸோ எல்லாத்துக்குமே 5 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. பட் இந்த குறிப்பிட்ட கேட்டகரிக்கு மட்டும் இவங்க 3 ரிவார்ட் பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க. பட் இது அப்ரிஷியேட் பண்ண விஷயம் தான். ஸோ நிறைய கிரெடிட் கார்டில் இந்த இன்சூரன்ஸ் பேமெண்ட்டுக்கு, ஸோ அந்த ஃபீஸ் பேமெண்ட்டுக்குலாம் எந்த வித கேஷ்பேக்ஸுமே கிடையாது. பட் இவங்க கொடுக்குறாங்க. பெட்ரோல் போட்டிங்கன்னா கூட எந்த விதமான கேஷ் பாயிண்ட்ஸும் கிடையாது. ஓகே, ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடையாது. அதுதான் பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக் கொடுக்குறாங்க டியூட்டி ஃப்ரீ ஸ்பெண்ட்ஸ். இப்போ வந்து ஏதாவது வாங்கிட்டு வரீங்க, ஃபாரின் போயிட்டு ஏர்போர்ட்டில், ஸோ ஏதாவது சரக்கு பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை வாட்சஸ், ஃபோன்ஸ், ஸோ ஏதாவது நீங்கள் வந்து அந்த பேக்கடாக வாங்கிட்டு வருவீங்களா, ஸோ அதுக்கு பில் இருந்ததுன்னா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அந்த டியூட்டி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுவீங்களா, டியூட்டி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ டியூட்டி ஃபீஸ் 10,000 ரூபாய் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ 1000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதாவது 5%னா 500 ரூபாய், உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு 500 ரூபாய் டிஸ்கவுண்ட். ஸோ இது ஃபைனான விஷயம். அதுதான் பார்த்தோன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை எப்படி ரெடீம் பண்ணலாம், அவங்களுடைய 360 ரிவார்ட் பாயிண்ட் ப்ரோக்ராம்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு நயக், குரோமா, ஷாப்பர் ஸ்டாப்ஸ் நிறைய வவுச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரெடீம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அந்த பர்டிகுலர் ஷாப்பில் போய் நீங்கள் அந்த ப்ராடக்டாவோ ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா 1 ரிவார்ட் பாயிண்ட் = 1 ரூபி. அப்படி பார்க்கும்போது நீங்கள் இப்போ குரோமாவோட வவுச்சர் வேணும்னா
5000 பாயிண்ட் ரெடீம் பண்ணினா அந்த 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு வவுச்சர் கொடுத்துருவாங்க. நீங்கள் குரோமோவில் போயிட்டு ஏதாவது வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த ரிவார்ட் பாயிண்ட் வந்து 3 வருஷம் தான் வேலிடிட்டி, அதுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால்ஃப் பெனிஃபிட் 1 காம்ப்ளிமெண்ட்ரி கால்ஃப் கேம் கொடுக்குறாங்க ஒரு மாதத்துக்கும். செலக்டட் டொமஸ்டிக் கால்ஃப் கோர்சஸ் மட்டும் தான். ஓகே, அதுபோல் 1 காம்ப்ளிமெண்ட்ரி கால்ஃப் கோச்சிங் செஷனும் கொடுக்குறாங்க, அதுவும் செலக்டட் கால்ஃப் கோர்சஸ் மட்டும் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிரெடிட் பீரியட், அதாவது பில்லிங் சைக்கிள். ஓகே, இவங்க 18 48 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அப்படி இல்லைனா 25 to 55 டேஸ். இந்த பில்லிங் சைக்கிளில் இது ஒரு கன்ஃபியூஷன்லாம் இல்லை, உங்களுக்கு கார்டு வரப்பயே அவங்க வந்து ஏதோ ஒரு கார்டுக்கு ஒரு மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 48 டேஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்குது, ஒரு கார்டில் 55 டேஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த பில்லிங் சைக்கிள் கால்குலேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, அது எல்லாமே 1ஆம் தேதி மறுபடியும் அடுத்த மாதம் 1ஆம் தேதி பில்லாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஸோ இந்த 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த 5000 பில்லாக ஜென்ரேட் ஆகும். அதை வந்து 18 or 25 டேஸ், ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 5000 அந்த டியூ டேட்டுக்குள்ளே பேமெண்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான ஜிஎஸ்டி அண்ட் தென் லேட் பேமெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 3 போடுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த மாதம் கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3.75% பர் மந்த். அது ஆனுவலாக கன்வெர்ட் பண்ணும்போது 45%. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் கூடிக்கிட்டே போகும். ஓகேங்களா? 3.75 + 3.75 அப்படின்னு சொல்லிட்டு கூடிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் தயவுசெய்து எப்பயுமே டியூ டேட்டுக்குள்ளே டியூஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறது பெஸ்ட். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ். இவங்க 3% கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸாக பிடிக்கிறாங்க. மினிமம் 300 1000 போய் ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணால் கூட நீங்கள் 300 பே பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய கைண்ட் அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் பைசா எடுக்காதீங்க, அது தவறான செயல். ஓகே, கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்சார்ஜஸ். நீங்கள் ரயில்வே டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப, ஓகேங்களா, ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லாத்துக்குமே இப்போ டிரான்சாக்ஷன் சார்ஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, முக்கியமாக ஐஆர்சிடிஸில். ஓகே, ஸோ அதனால் 25 or 2.5% டிரான்சாக்ஷன் சார்ஜ் போடுவாங்க. ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு வேவ் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்புறம் பெட்ரோல் டிரான்சாக்ஷன், அதாவது ஃபியூல் டிரான்சாக்ஷன். ஸோ 10 ரூபாய் or 1% பிடிப்பாங்க, மினிமம் 10 ரூபாய் or 1%. ஸோ அது 1% உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகே, பட் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு மாதம் 150 ரூபா தான். ஓகேங்களா? அதுக்கு மேலே அவங்க சர்சார்ஜ் வேவே தரமாட்டாங்க. அதனால் பெட்ரோலுக்கும் தனி கார்டு போகிறது பெஸ்ட்டு. நம்ம சேனல் பேஜில் அவ்வளோ ஒருத்தரும் ஃபியூல் கிரெடிட் கார்டு ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அது ஒரு தனி ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்கல, மேலே லிங்க் வரும், கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபியூல் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்கப். இதுதான் இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. 2% தான் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு பிடிக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஃபாரினில் போயிட்டு ஸ்வைப் பண்ணுறப்ப, ஸோ இப்போ 3.5 தான் மினிமமே. நிறைய கிரெடிட் கார்டில் அந்த சார்ஜஸ் பிடிப்பாங்க, 100 ரூபாய்க்கு 3 ரூபா 50 பைசா பிடிப்பாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ இந்த கார்டில் 2 ரூபா தான் பிடிக்கிறாங்க, அதாவது 2% தான் பிடிக்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன். ஸோ மோஸ்ட்லி எல்லா கார்டுலையுமே இருக்குது, ஜஸ்ட் டேப் பண்ணி பே பண்ணுறது. இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5000க்கு மேலே நீங்கள் டேப் பண்ணி பே பண்ண முடியாது, அது ஒரு டிஃபால்ட்டாகவே ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ நீங்கள் வேணுன்றப்ப நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிசேபிள் தான் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு, நம்ம கார்டு தெரியாமல் தொலைச்சிட்டுனா கூட யார் ஒன்றாலும் எடுத்து எதுவுமே டேப் பண்ணாங்கன்னா பேமெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே, நீங்கள் கஸ்டம் கூட பண்ணிக்கலாம், 1000 2000 கூட கஸ்டம் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ். இது ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது இறந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி மெடிக்கல் இன்சூரன்ஸ் USD 25,000 சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபாரினில் போய் உங்களுக்கு மெடிக்கல் சர்வீஸ் வேணும்னா, அப்புறம் ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு USD 100. அப்புறம் உங்கள் பேக்கேஜ் டிலே ஆயிடுச்சுன்னா, இல்லை உங்கள் பேக்கேஜ் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா, ஸோ எங்கள் இந்த ஏர்போர்ட்டில் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சுன்னா, ஸோ இந்த கார்டு யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் இருக்குது. இது ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் தாங்க. ஸோ இப்போ 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு வந்து HDFC கார்டு இருக்குது. ஓகே, இந்த சைடு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கார்டு இருக்குது. ஸோ இந்த HDFC or SBI எதுவாக இருக்கட்டும், ஸோ ஒரு 50,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி இந்த 50,000 ஸ்பெண்ட் பண்ண முடியலனா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு லிமிட் இருக்குல்ல, அந்த காசை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது வந்து இங்கே பாருங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இஎம்ஐயாவோ இல்லைனா வச்சுக்க ஒரு 3 மாதத்துக்கு வந்து 5% வந்து பே பண்ணி அது அவுட்ஸ்டாண்டிங்கை ஒரு 90 days தள்ளி எடுத்துகிட்டு போகலாம், 60 to 90 days தள்ளி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதே டியூ டேட்டை மிஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கிரெடிட் கார்டை மோசமாக இருக்கும். ஸோ இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 6 month to 60 month வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் இருக்கும், 1.49. ஓகே, நீங்கள் அப்படியே விட்டால் தான் 30% இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? நீங்கள் வந்து நீங்களாக பே பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நீங்களாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்களாக பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபர் சைடு. ஓகே, இது நல்ல ஃபீச்சர் தாங்க.
ஸோ ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் இது எல்லாருக்கும் யூஸ் ஆகாது. அவங்க கொடுத்த சாம்பிள் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும், எவ்வளோ தூரம் சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கால்ஃப் போகிறவங்களுக்கு 4 கால்ஃப் லெசன் போனீங்கன்னா ஸோ 5000 பர் விசிட்னா ஒரு வருஷத்துக்கு 20,000 வரைக்கும் சேவ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 6 டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் போனீங்கன்னா ஸோ 8400 வரைக்கும் சேவ் பண்ணலாம். அதே போல் வந்து 4 குளோபல் அவுட் சைடு இந்தியாவில் நீங்கள் வந்து லான்ச் அக்சஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பர் விசிட்டுக்கு 2300. அப்படி பார்க்கும்போது 4 விசிட்டுக்கு 9200. ஸோ அதுபோல் கேஷ்பேக்ஸ் ஆன் டியூட்டி ஃப்ரீ அவுட்லுக்ஸ் அதுக்கு ஒரு 2 தடவை பண்ணிங்கன்னா ஒரு 2000 ரூபாய். ஸோ 1.5% வந்து ஃபாரின் கரன்சி மார்க்கப், அதாவது நீங்கள் 750 rupees. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட் மூலியமாமே ஸோ ஒரு வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு உதவி 150 ரூபாய்க்கும் ஓகேங்களா 5 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 3% கேட்டகரியில் 6,000 ரூபாய் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இங்கே 3 லட்சம். அப்போ அவங்களுடைய எய்ம் என்னன்னா கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா நம்ம பே பண்ண வைக்கிறாங்க. அப்படி வச்சாதான் உங்களுக்கு வந்து 26,000 கிடைக்கும். ஸோ 9 லட்ச ரூபாய்க்கு 26,000 ரொம்ப அநியாயமா இல்லை? சரி, ஓகே. அடுத்ததான் பார்த்தோன்னா 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர். ஸோ ஒரு மாதத்துக்கு 15,000 வச்சுங்க. கார் வச்சுருந்தா ஓகே 15,000 பற்றி யோசிக்கலாம். ஸோ சர்சார்ஜ் வேவியர் பார்த்தீங்கன்னா 1800. ஓகே ஃபைன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட் பேயிங் ஜஸ்ட் ஜாயினிங் ஃபீஸ். ஸோ ஜாயினிங் ஃபீஸ் ஒரு 6,000. ஸோ மொத்தமாக 74,000 சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக 74,000 ஒரு பெனிஃபிட் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் நம்ம இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் போட்டு ஓகே இந்த கார்டு பரவாயில்ல தாங்க. யாரெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக லான்ச் அக்சஸ் யூஸ் பண்ணணும், ஃபாரினில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா இந்த கார்டு ஓகே தாங்க, ஃபைன். ஓகே, இந்த கார்டு பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்தாச்சுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிரெடிட் கார்டு பற்றி, டெபிட் கார்டு பற்றி, சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றி வேணுன்னா கூட அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தனி வீடியோவை போடலாம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போகிறோம். லைக் கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம அல்காரிதம் படி கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் மேலே வரும். ஸோ கொஞ்சம் வியூஸ் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.